தமிழ் சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருப்பது திரைப்பட விமர்சகர் தோழர் திரு வசந்த பாரதி அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் இப்போது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலிலேருந்து இப்போ வரைக்குமே காமெடி நடிகர்கள் ஹீரோவாக மாறுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன தோழர்? தமிழ் சுடர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்டீங்க, எப்படி காமெடி நடிகர் கதாநாயகன் சொல்லிட்டு. அது ஒரு பெரிய சுவிட்ச் ஓவர் தான் சொல்லலாம். இப்போ ஏன்னா உங்களுக்கு காமெடியாக நடிச்சுட்டு ஒரு கதாநாயகன் ஆகிறதுன்றது மிகப்பெரிய ஒரு டேலண்ட்டு, ஒரு ஸ்கில்லு தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஹீரோவாக கூட நடிச்சிடலாம். ஆனால் காமெடின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு டைலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ், இல்லை இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். நம்ம அந்த காலத்தில் நீங்கள் சந்திரபாபு சொல்லலாம். சந்திரபாபு பாடி லாங்குவேஜில் அசத்துவார். இப்போ நாகேஷுக்கு நல்ல பாடி லாங்குவேஜ். சந்திரபாபு ஒரு கதாநாயகனாக ஒரு ட்ரை பண்ணி அது தோற்று போச்சு. ஆனால் நாகேஷ் ஒரு கதாநாயகன் இதில் அச்சீவ் பண்ணார். இப்போ சர்வசுந்தர படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு சர்வராகவே இருப்பார். இப்போ சர்வராக இருப்பார். அது ஃபுல்லாக காமெடியாக வந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் அப்படியே சினிமா சான்ஸ் கிடைச்சி சினிமா கதாநாயகனாக நடிச்சிருப்பார். அதுலேயுமே இப்போ கதாநாயகனாகவே அப்படியே பாடி லாங்குவேஜ் மாறிடும். அப்படியே ஒரு சினிமா கதாநாயகனுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறிடும். அது இல்லாமல் அவர் இப்போ ஒரு விருது கொடுப்பாங்க. இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும். ஒரு கதாநாயகனுடைய ஸ்டிஃப்னஸ்ஸு அந்த படத்தில் பார்க்கலாம். அந்த இவருக்கு நம்ம நாகேஷ் படத்தில் பார்க்கலாம். அவங்க அம்மா கிட்ட பேசுறது, பெரிய பங்களா வீட்டில் போய் இருக்கும்போது எல்லாமே நம்மளை இப்போ சர்வசுந்தரம் அந்த கேரக்டருக்கும் இதுக்கும் ஒரு கதாநாயகன் நாகேஷுக்கும் அவ்வளோ வித்தியாசம் தெரியல. அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகிடும். அப்புறமா இவர் கமல் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. கமல் பேசும்போது இந்த மாதிரி இந்த காமெடி ரோல் பண்ணுறவங்க ஒரு கேரக்டர் ரோல் பண்ணாங்கன்னா நம்மளால் அழுதுருவோம். நம்ம அது மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ அவங்க தத்ரூபமாக அந்த கேரக்டர் ரோல் அந்த சோகசீலாம் பண்ணுவாங்க சொல்லுவார். அப்புறம் இன்னொரு விஷயமும் நாகேஷை பற்றி கமல் சொல்லியிருக்காரு. பாலச்சந்தர் சில ஷார்ட்ஸ்லாம் சில சீன்ஸ்லாம் கமலுக்கு வைக்கும்போது கமல் சில எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக நடிக்காத சமயத்தில் பாலச்சந்தர் என்ன சொல்லுவான்னா, பாலச்சந்தர் என்ன சொல்லுவார்னா, இது மாதிரி நான் இந்த சீனை சிவாஜி ராவுக்கு, அதாவது சிவாஜி ராவ் சொல்லுவாங்க இவரை, நம்ம நாகேஷுக்கு வச்சது அவன் நினச்சிட்டு நான் வச்சுட்டேன் அப்படின்னா, நீ அவனை மாதிரி நீ நடிக்க முடியல அந்த மாதிரி அவர் சொல்லுவாராம். அப்போ கமல் ஒரு பேட்டில் சொல்கிறாரு, அது மாதிரி சொல்லும் போது எனக்கு அப்படியே தலாட வச்சு நாகேஷ் அமைக்கலாமா, முகத்தை அமைக்கலாமா, அந்த ஒரு கலைஞருக்கு அந்த ஒரு இது இருக்குது. நம்ம இவ்வளோ பெரிய ஹீரோ, நம்மளை டேரக்டரை ரெகக்னைஸ் பண்ணாமல் நாகேஷை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவாஜி கூட நீங்கள் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவாஜி என்னதான் ஒரு நடிகர் திலகம் இருந்தாலுமே சில ரோல் சில சீன்ஸ்லாம் நடிக்க வரும்போது தங்கவேலை கேட்பாராமா. நடிகர் தங்கவேலை பார்த்து, ஏன்பா வாப்பா இந்த மாதிரி நடிச்சு காட்டுப்பா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சீன் நடிச்சு காட்டுனா, இல்லை அந்த மாதிரி நீங்கள் மல்டி ஃபேசட்டட் பெர்சாலிட்டிங்க. காமெடின்றது மல்டி ஃபேசட் பெர்சாலிட்டி. அதில் அதனால் அவங்க அவ்வளோ ஒரு டேலண்ட்டு நிரம்பி இருக்கும். அதை நம்ம எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். நம்ம அதில் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தோம்னா வடிவேலை சொல்லலாம். நம்ம வடிவேல் மிகப்பெரிய சாதனைனா 23ஆம் புலிகேசியில் தான் 2 ரோல் பண்ணுறாரு. ஒரு காமெடினா ஒரு கோமாளி மன்னனாக இருக்கார், இன்னொன்று உண்மையான நிஜமாக பொருந்திய ஒரு மன்னனாக இருக்கிறார். அப்போ அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு ரெண்டுமே கொஞ்சம் ஒரு டஃப்பாக தான் இருந்துச்சு. இப்போ அது மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஒரு சுவிட்ச் ஓவர் சொல்லலாம். மிகப்பெரிய சுவிட்ச் ஓவர் அது சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இந்த மாமன்னன் படம் ரொம்ப ரொம்ப அருமையான படம். அது மாதிரி நம்ம வடிவேலே தெரியாது நம்மளுக்கு. இப்போ நம்ம வடிவேலுன்றது தெரியாமல் ஒரு புது கேரக்டர் நம்ம தான் தெரியும். அந்த மாதிரி அந்த படத்தில் நடிக்கும் போது நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நம்ம வருத்தப்பட வடிவேலுக்கும் இதுக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவ்வளோ ஒரு கிரிப்பாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில் மாமன்னனில். அது மிகப்பெரிய சுவிட்ச் ஓவர் சொல்லலாம். அப்புறமா நம்ம சூரிய சொல்லலாம். சூரிய இப்போ ஒரு காமெடினாவே நமக்கு வருத்தப்பட வாலிப சங்கம் இருக்கட்டும் எவ்வளோ காம்பினேஷனில் வந்தவர் அவர் அந்த இந்த விடுதலை 2ல நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, விடுதலை 1ஓட விடுதலை 2ல நல்ல ஒரு கிரிப்பாக நல்லா நடிச்சிருப்பார். டிபிக்கல் அந்த காமெடி இல்லாமல் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ரொம்ப அருமையாக அப்போ பண்ணியிருப்பார். இப்போ கொட்டுக்காளி அந்த படம் அந்த ஒரு படம் பார்த்தேன் நான். அந்த படத்தில் நீங்கள் வடிவேல நம்ம சூரிய ஒரு புது சூர்யா பார்க்கலாம்.
அவ்வளோ ஒரு அதில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது வந்தது. ஒரு ஷார்ட்ஸ் வச்சுருப்பாரு, அந்த அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு பாத்ரூம் இருப்பார். அப்போ இப்படி இந்த ப்ரொஃபைலை பார்ப்பாரு, முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு கடுகடுப்பாக பார்க்க முடியும் என்னால் வந்து. அப்போ அந்த மாதிரி நம்ம வடிவில் பார்த்து இவரை சூரிய பார்த்தே கிடையாது. அவ்வளோ ஒரு முகத்தில் ஒரு கடுகடுப்பாக நம்ம அதை காட்டியிருப்பார் வந்து சூரிய வந்தது. அதனால் இது வந்து நீங்கள் ஒரு சேலஞ்ச் தான். நான் அதாவது இன்னொன்று சொல்லுவேன். நான் மலையாளத்தில் வந்து சூரஜ் வெஞ்சன் மோடுன்னு இருக்கார். சூரஜ் வெஞ்சன் மோடு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான படத்தில் காமெடி தான் வருவார். கதாபாரியம் போல் சொல்லிட்டு அந்த ஒரு மம்முட்டி படத்தில் கூட வந்து சும்மா ஒரு மேனேஜராக வந்துருப்பார், வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாரு, காமெடி சிரிச்சுன்னு இருப்பாரு. அப்படியே வந்து அவருக்கு வந்து ஒரு படத்தில் வந்து தொண்டாமுத்தம் சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து அப்படியே கேரக்டர் வராது. அப்படியே வந்தார் கிறிஸ்ட சாட்சி தொண்டாமுத்தம் சொல்லிட்டு ஒரு படத்தில் தான் வந்து அப்படியே வந்து அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வராரு. வந்து இப்போ அதுலேருந்து அப்படியே ஹெவன் ஒரு படத்தில் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வராரு. அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு அவ்வளோ ஒரு கிரிப்பாக வந்து அந்த கதாநாயகனுடைய அவதாரம் எடுத்து சூரஜ் வெஞ்சன் சொல்லலாம் நம்ம. அதே மாதிரி அது சலீம் குமார் மலையாளத்தை ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், காமெடி ஆக்டர் தான். அவர் வந்து பத்தேம்பாரி சொல்லிட்டு ஒரு ஹிந்தி ஒரு மலையாள படத்தில் வந்து மம்முட்டிக்கு அப்பா நடிச்சிருப்பாரு. பையன் சின்ன வயசில் அந்த பையன் வந்து துபாய்க்கு வேலை செய்ய போவான் 10-15 வயசில். அப்போ வந்து அப்படியே வந்து அழுவார், பையனை தவிர்க்க முடியாது. அதனால் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய சேலஞ்சு தான். இப்போ சமீபத்தில் நம்ம வந்து இவரை சொல்லலாம், நம்ம வந்து இப்போ சிவகார்த்திகேயன் சொல்லலாம். சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணவர் தான் வந்து அவர் இதில் அது தனியார் தொலைக்காட்சியில் அவர் மெரினா படத்தில் வந்தார். வருத்தப்பட வாலிபசங்களில் ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக வந்தார். அப்புறம் காக்கி சட்டையில் வந்து கொஞ்சம் கிரிப்பான வந்து ஒரு பாதி படம் வரைக்கும் ஒரு காமெடி மாதிரி போலீஸ் ஆஃபீஸர். செகண்ட் ஹாஃபில் அந்த பிரபு சார் இறந்ததில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு கிரிப்பான போலீஸ் ஆஃபீஸர் வந்தார். அதே மாதிரி டாக்டர் படத்தில் வந்து முழுக்க நம்ம வித்தியாசமான நம்ம ஒரு கதாநாயகனை தான் பார்த்தோம், சிவகார்த்திகேயன் தான் பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி அது டான் படத்துல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரோல் அப்படி வந்தார். அதெல்லாம் கடந்து அமரன் படத்தில் வந்து அவர் எங்கேயோ போட்டார், சும்மா ஒரு மிலிட்ரி போலீஸ் ஆஃபீஸராக அப்படியே வந்து மிகப்பெரிய சுவிட்ச் ஓவர். அப்படியே வந்து அவருடைய கெட்டப் ஓடு நம்ம இது மாதிரி நம்ம வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் பார்த்துருந்த சிவகார்த்திகேயனுக்கும் அமரனில் இருக்கிற சிவகார்த்திகேயனுக்கும் அவ்வளோ வந்து ஒரு டிஃப்ரென்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சது வந்தது. அதெல்லாம் அந்த ஒட்டு அவ்வளோ டேலண்ட் வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் இருக்குது. நீங்கள் ஹீரோவால் வந்து எல்லா ஹீரோவை வந்து காமெடி பண்ண முடியாது. கமலஹாசன் காமெடி பண்ணுவார், இன்றைக்கி ரஜினியை கொஞ்சம் காமெடியில் பண்ணிடலாம். பெரும்பாலான கதாநாயகிகள் வந்து காமெடி பண்ண முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி வலிதல் போல தான் இருக்கும். ஆனால் காமெடி ஆர்டிஸ்ட் வந்து கதாநாயகன் கேரக்டரை வந்து ஈஸியாக சுவிட்ச் ஓவர் பண்ணுறாங்க. அது அவங்ககிட்ட ஒளிந்திருக்க டேலண்ட்டை தான், அந்த டேலண்ட்டை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு நல்லா ஷைன் பண்ணுறாங்க. அதாவது அப்போ இன்றைக்கி சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து ஒரு காமெடி ஒரு மைல்டு இதாக தான் இருந்த ஒரு கேரக்டராக வந்தவர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஆச்சரியப்பட்டு வியக்கிற அளவுக்கு வந்து நல்ல ஒரு உச்சத்தை வந்து கதாநாயகன் அந்தஸ்து அடைஞ்சிருக்காருன்னா அது அவங்களுக்கு ஒளிந்து இருக்கிற அந்த டேலண்ட்டை தான் வந்து சொல்ல நம்ம வந்தது. இது வந்து பெரிய வரப்பிரசாதம் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கடின உழைப்பு. டைரக்டரை வந்து அவங்களை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க என்ற விஷயத்தோட அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க வெளிக்கொண்டாந்தாங்க பார்த்தி. அதுதான் வந்து அவங்களை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு கதாநாயகன் தான் வந்து வெற்றி அடைய செய்கிறது. இது போல இன்னொரு விஷயத்தில் இன்னும் ஒருமுறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.